வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 15 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்களை வணங்கி மகிழ்கிறேன். வானிலை அமைப்பு. ஏற்கனவே கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றிய கீழடுக்கு சுழற்சி சோமாலியா பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிற நிலையில அரபிக்கடலோரம் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அரபிக்கடலில் கேரள கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த கீழடுக்கு சுழற்சியும் லட்சத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்த நிலையில லட்சத்தீவை விட்டு மேற்கு நோக்கி நகர்ந்த நிலையில மழை மேக உற்பத்தி அதாவது மழை வானிலை விலகி மேக உற்பத்தி கூட இல்லாமல் போய்விட்டது. நாம் அன்றைக்கே சொன்னோம், பொங்கல் நாளிலே மூடுபனி இருக்கும், பொங்கல் நாளில் மூடுபனி இருக்கும்னு சொன்னோம். இன்றைக்கு பொங்கல் நாள் பொழுது விடியும் நேரத்தில் பாருங்க, கடுமையான மூடுபனி. இது கடலோரத்தை விட உள்ளே மிக அதிகமாக இருக்கிறது. அதாவது படத்தை பாருங்க, உயரழுத்த காற்று குடைபோல் இறங்க, உயரழுத்தம் என்பது மேலிருந்து கீழிறக்கும் காற்று. உயரழுத்த காற்று குடைபோல் கீழிறங்க, கீழிறங்கி தரையை தொடும் இடத்தில் வட இந்திய குளிரலையினுடைய இரு காற்று இணைவு மேக உற்பத்திக்கு சாதகமில்லாமல் காற்று குளிர்ந்து பனியாக பொழியும். அதான் டபுள் குளிர்ச்சி, அதிக குளிர்ச்சி. குளிரும் குளிரும் இணைந்தால் மூடுபனி. ரேஷியோல டிஃபரண்ட் இருந்தா அது மேகமூட்டத்துடைய பனிப்பொழிவா இருக்கும். ரேஷியோல டிஃபரண்ட் இருந்தா, அதாவது வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் கூடுதல் குளிர் நீராவி இருந்தால் பனிப்பொழிவுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கும், பனிப்பொழிவு மாதிரி மழைப்பொழிவு இருக்கும். ஆனா இப்ப என்ன, கிழக்கு காற்று இல்லை, ரெண்டுமே குளிர் காற்று. வட இந்திய குளிரலை பாருங்க, கொல்கத்தா வழியாக இமயமலையிலிருந்து, இமயமலை காஷ்மீரிலிருந்து இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக மேற்கு வங்கம் வழியாக வங்கக்கடலை இறங்கி தமிழ்நாட்டின் தரையேறுகிறது. ஆந்திர பிரதேசத்தோட விஜயவாடா விசாகப்பட்டினம் மையமாக வைத்து சுழலக்கூடிய ஹை பிரஷர் ஆன்டி சைக்ளோன் எதிர் சுழற்சி, அதாவது உயர் அழுத்தம், அது மேலிருந்து கீழாக அமிழ்த்தக்கூடிய குளிர்காற்றை அமிழ்த்தக்கூடியது. அதுவும் இந்த குளிர், அதாவது மேலிருந்து அமுக்கக்கூடிய அந்த குளிர்காற்றும் வட இந்திய குளிர்காற்றும் ஒன்றிணைவதன் காரணமாக மூடுபனி, கடுமையான மூடுபனி. இந்த மூடுபனி விலகுவதற்கு தாமதம் ஏற்படும். சுமார் 9 மணி வரை பிடிக்கலாம், 9 மணி வரை குடிக்கலாம், சில இடத்துல 10 மணி வரை விட பிடிக்கலாம் இந்த மூடுபனி விலகுவதற்கு. ஆனால் நாளை மூடுபனி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. நாளை எங்கன்னா இந்த உயரழுத்தம் வடக்கு நோக்கி நகர போகுது. விஜயவாடா வரைக்கும் இருப்பது நாளைக்கு விசாகப்பட்டினம் புவனேஸ்வர் போயிடும். அப்போ மூடுபனி என்ன செய்யும்? ஆனால் இப்போ மூடுபனி எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உள் டெல்டா உள் மாவட்டங்கள். உள் மாவட்டங்கள்னா தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தோட உள்பகுதி, இதெல்லாம் அதிகமாக இருக்கும் மூடுபனி. அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, அப்படியே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரத்தோட உள்பகுதி, அதே போல செங்கல்பட்டை விட காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் மூடுபனி அதிகமாக இருக்கும். மூடுபனி பிற மாவட்டங்களுக்கும் பனிப்பொழிவு இருந்தாலும் இந்த மாதிரி அருகில் இருப்பவர்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி என்பது இந்த மாவட்டங்கள் இருக்கும். ஓகே, நாளை மூடுபனி இருக்காது. நாளை மூடுபனி எங்க இருக்கும்னா வட உள், அதை கொஞ்சம் மூடுபனி வடக்கே நகர்ந்துடும். அதாவது ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்ற வட உள் மாவட்ட கடலோரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு போயிடும். அடுத்ததுனாலும் இன்னும் கொஞ்சம் உள்ள போயிடும். சனி ஞாயிறு மீண்டும் மூடுபனி வந்துடும். அதாவது சனிக்கிழமை வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் மூடுபனி, திங்கக்கிழமை மூடுபனி. ஆக உயரழுத்தம் விழுந்துடும். சரி, அடுத்தது உயரழுத்தம் இடையில மாட்டிக்கும். இமயமலை பகுதிக்கு மேற்கத்திய இடையூறு, உயரழுத்தம் இடையில் சிக்கி கொஞ்சம் நீண்ட வாக்கில் இருக்கும், ஓவல் ஷேப்ல. கிழக்கு காற்று 22ஆம் தேதி ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ மூடுபனி கிடையாது, மழை மேக உற்பத்தி 22ஆம் தேதி. கிழக்கு காற்றும் குளிர்காற்றும், அதாவது கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும், கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்று இணையும் பொழுது, குளிர்காற்று இணையும் பொழுது மேக உற்பத்தி 22ஆம் தேதி மேக உற்பத்தி
23ஆம் தேதி மழை. 23ஆம் தேதி மழை கண்டிப்பா டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, வடகடலோர மாவட்டங்களுக்கும் தெரிகிறது, தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வாய்ப்பு 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 வாய்ப்பா எடுத்துங்க. ஏனென்றால் ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். இந்த சிஸ்டம் வரும், இந்த மூடுபனி வரும், இந்த மழைப்பொழிவு வரும், இந்த தேதியில வரும் அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய சவால். வேற யாராவது சொல்றாங்கன்னா சொல்லுங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை சொல்றதே மிகப்பெரிய சவால். ஆகவே இந்த அளவுக்கு சொல்றோம். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய 23, 24, 25 மழை வானிலை டெல்டாவிற்கு கண்டிப்பா உண்டு, வடகடலோரமும் வட உள் பகுதிகளுக்கும் தெரிகிறது. ஏன்னா மேற்கத்திய இடையூறு நோக்கி உயரழுத்த காற்றோடல் நுழைந்து, அதாவது கிளாக் வாய்ஸ்ல கல்கத்தால நுழையிற காற்று சென்னையில் ஏறும், கிழக்கேருந்து அந்த மாநிலத்தில் வரக்கூடிய காற்றும் சென்னையில் ஏறும், சென்னையில் ஏறக்கூடிய அந்த காற்றும் உயரழுத்த காற்றும் மழை பாயகத்தை உண்டு பண்ணி கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக மேற்கத்திய இடையூரை நோக்கி காஷ்மீர் நோக்கி பயணிக்கும் கிழக்கு காற்று. புரியுதுங்களா? கிழக்கு காற்று பயணிக்குதோ இல்லையோ, உயரழுத்தத்துக்குள் இந்த கிழக்கு காற்று நுழையும் பொழுது வடக்கு நோக்கி இழுக்கும் போது அது வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவு தெரிகிறது. வட உள் பகுதிகளுக்கும் வடகடலோரமும் தெரிகிறது. வடகடலோரம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் குளிர்காற்று விலகி இருக்கும், உயரழுத்த காற்று தான். உயரழுத்தத்தில் நடுக்கும் குளிர் இருக்காது, அது மூடு பனிப்பொழிவு போல ஒரு குளிரை இருக்கும். அதனால மூடு பனியோட சேர்ந்த மழைப்பொழிவு இருக்கும். மூடு பனியோட சேர்ந்த மழைப்பொழிவு கூட வடகடலோர மாவட்டங்களில் இருக்கும். மழை வானிலை தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு, மேற்கு மாவட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பெய்தது போல பெய்யலாம், லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே பெய்யும், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரவலா கனமழை இல்லாம ஆங்காங்கே லேசான மழையா இருக்கும். இப்ப பெய்தது போல வச்சுங்க, அவ்வளவுதான். இப்ப எங்க எப்படி பெஞ்சதோ அதே போல நினைவு வைத்துக்குங்க. இதுல கொஞ்சம் வட உள் பகுதிகளுக்கும் வடகடலோரமும் தெரிகிறது. புரியுதுங்களா? தெரிகிறது. அடுத்தபடியா வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சாலும் அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியல. ஏனென்றால் உங்களிடம் நான் சிக்கிக்கொண்டு பிறகு அவப்பெயர் வேக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட ஒருத்தர் கோடை மழை பெய்யுமா அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து கேட்டுட்டே இருக்காரு. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? கோபிச்செட்டிப்பாளையம் கோடை மழை எப்படி பெய்யும் கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு தெரியாது சார். புரியுதுங்களா? யார் என்ன உங்களுக்கு வானிலை அறிக்கை சொல்ல தெரியலன்னு சொன்னாரோ அவரே மீண்டும் கோடை மழையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். கோடை சாகுபடி பண்ணணும் எப்படி நான் சொல்லுவேன்? ஆகவே ஏற்கனவே எனக்கு சொல்ல தெரியாதுன்னு சொல்லும்போது சொல்ல முடியாது, சொல்றதுக்கு மனசு வராது. தவறாக போயிட்டுனா என்ன பண்ணுறது? நீங்கள் வருவீங்களா, விடுவீங்களா? ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ கிழக்கு காற்று வரக்கூடிய 22ஆம் தேதியிலிருந்து நுழைகிறது. கிழக்கு காற்று உயரழுத்தம் இணையும் பொழுது மேக உற்பத்தி ஏற்படும். மேகமூட்ட வானிலை 22, 23, 24, 25 மழை வானிலை. கண்டிப்பா கிழக்கு காற்று வருதுங்க. அதுல குளிர் இருக்கவே இருக்காதுங்க. குளிர் இருக்கவே இருக்காது. 22ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் குளிர் என்பது கிடையாது. 22 31 வரை குளிர் என்பது கிடையாது. பனிப்பொழிவு வேணும்னா இருக்கலாம், குளிர் இருக்காது. இடையில பனிப்பொழிவுனா இந்த மழை பெய்யாம இருக்கும் பொழுது மழை தொடங்கும் வரைக்கும் பனிப்பொழிவு இருக்கலாம். அதுதான் வட உள்பகுதி வடகடலோர பகுதிகளில் பனிப்பொழிவு இருக்கும். ஆனா தெற்க பனிப்பொழிவு இருக்காது. தென் மாவட்டங்களுக்கோ டெல்டாவிற்கெல்லாம் பனிப்பொழிவு கிடையாது. 22ஆம் தேதிக்கு மேல 22ஆம் தேதிக்கு மேல வானம் தெளிவாக இருக்கும், மழை வரும். புரியுதுங்களா? திடீர் மழை வரும். வானம் தெளிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதிகாலையிலிருந்தே மேகமூட்டம் தான். 22ஆம் தேதி 23 மழை, 23, 24, 25 மழை. இப்ப பாருங்க, அதை காமிக்கிறேன் பாருங்க. மழை பாருங்க, கிழக்கு காற்று வருதுல்ல, கிழக்கு காற்று ஹை பிரஷர் எங்க போயிருக்கு? புவனேஸ்வர் பகுதியை நோக்கி விலகி இருக்கும். அதுக்கு வடக்கு எங்க இருக்கும்? மேற்கத்திய இடையூறு இருக்கும். அதை காமிக்கல. கிழக்கு காற்று, கிழக்கு காற்று வானிலை 22 to 31. ஆக ஒரு வாரத்திற்கு மேல் 10 நாட்களுக்கு கிழக்கு காற்று வருகை, குளிர் என்பது விலகி மழை வானிலை ஏற்படும். ஆனால் 26ஆம் தேதி மழை இருக்காது. 23, 24, 25 மழை, 26 வாய்ப்பு இல்லை.
27 வாய்ப்பில்லை. 28 மறுபடியும் அடுத்த சுற்றின் மழை. 28 அடுத்த சுற்றின் மழை. இதில் இறுதியில் பாருங்க வரும் பாருங்க. 28 அடுத்த சுற்றின் மழை. 29 30 31 அடுத்த மழை. புரியுதுங்களா? அப்போ 28 29 30 31 23 24 25 23 24 25 28 29 30 31 மழை நாட்கள். அது இந்த மாத இறுதிக்குள்ளர ஒரு 7 நாட்களுக்கு மழை வானிலை இருக்கு. 3 நாள் முதல் சுற்றாகவும் 28 இருந்து ஒரு 3 நாள் அடுத்த சுற்றாகவும் அமைய இருக்கிறது. ஆகவே இதுதான். இப்போ பாருங்க, இதில் பொறுத்திருந்து பாருங்க. இப்போ கிழக்கு காற்று எங்கே வரைக்கும் போது மாலத்தீவு வரைக்கும் கொண்டு போகும் பொழுது அடுத்த சிஸ்டம் வரும் பாருங்க. பின்னாடி வருது பாருங்க. அடுத்த சிஸ்டம் வந்துச்சு பாருங்க. அடுத்த சிஸ்டம் வந்து அடுத்தது அந்த மாத இறுதி. இதுதான் மாத இறுதி வரக்கூடிய முதல் சிஸ்டம் மாலத்தீவு விட்டு போயிட்டு பாருங்க. அடுத்த சிஸ்டம் இலங்கையை ஒட்டி வருது. இதுதான் மாத இறுதி நிகழ்வாக 28 29 30 31 மழைப்பொழிவை தரும். புரியுதுங்களா? ஆக அறுவடை விவசாயிகள் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் முடிந்தோன்னா அறுவடை பண்ணுங்க. முதிர்ந்த நெல் தானியங்களை அதுக்கு 22ஆம் தேதிக்குள்ளே அறுவடை பண்ணிடுங்க. 23 24 மழை இருக்கு. ஆனால் முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட வேண்டாம். அடுத்தது 26 27 அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 1 2 3 4 தேதிகளில் அறுவடை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆக இடைவெளி நாள் 21 வரை, 22 வரை இடைவெளி, 22 வரை இடைவெளி. அதுக்கு அடுத்தது 26 27 இடைவெளி, 28 இடைவெளி தான். 26 27 28 இடைவெளி, 28 இடைவெளியா இருக்கலாம். ஆனால் 26 27 இடைவெளியா தெரிகிறது. அதுக்கு அடுத்தது பிப்ரவரி 1 2 3 4 5 1 2 3 கூட இருக்கலாம். அதுலேயும் தூறல் வருது. அதனால தான் 5ஆம் தேதிக்கு மேலே தூறல் வர வாய்ப்பு இருக்கு. அதை நான் வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன். ஆக அதே போல உப்பள பணிகள் தொடக்கம் வந்து நீங்கள் வந்து இந்த 2 மழையும் பார்த்து செய்கிறது தான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தெரியுது. ஜனவரி 26 வரை மழை இருக்குன்னு ஏற்கனவே சொன்னோம். குடியரசு தினம் வரைக்கும் மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால தயவுசெய்து கொஞ்சம் பொறுத்துருங்க. குடியரசு தினம் முடிஞ்சோன்னா அடுத்த நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த 23 24 25 மழை தரும். உப்பள பணிகளுக்கு கொஞ்சம் உப்பு பாத்திகளை தயார் செய்தல், கோடை உப்பு உற்பத்திக்கு உப்பள பாத்தியை தயார் செய்கிறதுக்கு கொஞ்சம் 26ஆம் தேதி வரை கொஞ்சம் பொறுமை காத்துருங்க. அடுத்தபடியாக அனைத்து பணிகளையுமே மழை 23 வரை இருக்கிற காரணத்தினால 22ஆம் தேதிக்குள் இந்த அனைத்து பணிகள், அதாவது பொதுப்பணிகள், சாலை போடுதல், கட்டுமான பணிகள் எல்லாமே அந்த 23 24 25 மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணியாற்றுங்கள். அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். நன்றி.